எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் வேணுமான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. பிகாஸ் நீங்கள் 20ஸ்ல இருந்தாலும் பண்ணலாம், 40ஸ்ல இருந்தாலும் பண்ணலாம், ப்ளஸ் 60ஸ்ல இருந்தாலும் பண்ணலாம். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா என்ன ஆகும்னா, உங்கள் பாடி வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும். லைக் நீங்கள் எந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸில் இருந்தாலும் சரி, அதை ரிகவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உமாசங்கரி ராமலிங்கம் ஃபங்க்ஷனல் வெல்னஸ் கோச். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆகலாம். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வர ஒரு சைனசிட்டிஸ் வந்து நிறைய பேர் வந்து சைனஸில் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எப்போவுமே அவங்க வந்து ரெகுலராக மெடிசன் ரெமிடிஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனாலும் இந்த சீசன் வரும்போது என்ன ஆகும்னா அவங்க வந்து சைனஸில் கண்டிப்பாக சஃபர் ஆகுறாங்க. இதுலேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிகவர் எப்படி ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். இந்த மூச்சு வாங்கும் போது என்ன ஆகும், லைக் அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வந்து ட்ரைனஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது வெட்னஸ் வந்து கிச்சன் ஏரியா, பாத்ரூம் ஏரியாவில் வந்து எப்போவுமே வெட்னஸ் இருக்கும். வெட்னஸ் இருக்கும் போது என்ன ஆகும்னா அங்கே தான் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நம்ம பாடியில் கூட. ஸோ நம்மளுக்கு அங்கே ட்ரைனஸ் தேவைப்படுது. ஸோ அது வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் சில பிராணாயாமாஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது பண்ணும் போது கூட உங்களுக்கு நல்லாவே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆகும். அலாங் வித் தட் சில ஹோம் ரெமெடிஸ் லைக் துளசி அதெல்லாம் கூட நீங்கள் கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது பண்ணுறது மூலிமா நீங்கள் அழகாக சைனஸ்லேருந்து ரிகவர் ஆகலாம். தேங்க்யூ.